பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. I am glad to inform the House that the Honorable PW Minister Thiru S. Harbhajan Singh and Honorable Minister for Water Resources Thiru S. Brender Kumar Koyal from Punjab are witnessing the Assembly proceeding from the VIP gallery. I am happy to welcome the Honorable Ministers from Punjab State on behalf of Honorable Chief Minister on behalf of this Assembly and people of Tamil Nadu. விநாயகன் 287 மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதினமலை திருக்கோயிலுக்கு பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டுவதற்கு உண்டான போதிய இடவசதி இல்லை. இருந்தாலும் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சியை துறை மேற்கொள்ளும் என்பதோடு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 261 கோடி ரூபாய் செலவில் 38 பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு உத்தரவிடப்பட்டு 16 பக்தர்கள் தங்கும் விடுதி திருவண்ணாமலை உட்பட கட்டி முடிக்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கின்றது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதி காடந்தேதியில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு கடந்தேத்தி ஐயனார் திருக்கோவிலுக்கு வாரந்தோறும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மிக அதிக அளவில் பொதுமக்கள் வருகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். இப்பகுதி மக்களின் மனதில் பயபக்தி மிக்க கோவிலாக சாமியாக உள்ளது. நம்பிக்கையோடு சாமி தரிசனம் செய்கிறார்கள். பிற மாவட்டங்களில் இருந்தும் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபடவும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய பின்பு நன்றி கடன் செலுத்தவும் வருகிறார்கள். எனவே பக்தர்களின் நலன் கருதி ஒரு சமுதாய கூடம், குளியலறை மற்றும் கழிப்பறை வசதியோடு அமைத்து தர வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் இல்லாத காரணத்தினால் மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களுடைய கேள்விக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில். கடந்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2 நாட்களாக சமுதாய கூடம் மற்றும் திருமண மண்டபங்கள் கட்டுகின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய உறுப்பினர் கோவிந்தசாமி இந்த அவையிலே தான் இருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் அந்த வழக்கின் தீர்ப்பை சட்ட போராட்டம் நடத்தி திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வர் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக அவர் கோருகின்ற அந்த சமுதாய கூடம் கட்டித்தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலிலே அதிக அளவு தெலுங்கானா, ஆந்திரா பக்தர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்யும் பொழுது பல தடைகளை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே அந்த கோயிலுக்காக நம்முடைய அரசின் மூலம் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு தெரிவிப்பாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கேள்வி எழுப்புகின்ற பொழுதே தடைகள் பல ஏற்படுத்துகிறார் என்று குறிப்பிட்டார். உண்மைதான், தடைகள் பல உண்டென்றாலும் அதை தகர்த்தெறிகின்ற திடந்தோள்கள் நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையில் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கிடையே சமீபத்தில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக நேரடியாக வந்து களத்திற்கு ஆய்வு செய்து 34 பணிகள் தடைபெற்றிருந்த நிலையில் நீதிபதிகள் நேரடியான கள ஆய்வுக்கு பிறகு 19 பணிகளுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த மன்றத்திற்கு தெரியப்படுத்துவது, இந்த ஆட்சி ஏற்படுத்துவதற்கு முன்பு அந்த திருக்கோயிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 70% கூடுதலாகி இருக்கின்றது. நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் வேலு அவர்களையும் அந்த தொகுதிக்குட்பட்ட துணை சபாநாயகர் அன்பிற்கினிய பிச்சாண்டி அவர்களையும் துறையினுடைய அமைச்சர் திருவண்ணாமலை கோயிலை பொறுத்தவரை ஒருவர் அல்ல 3 பேர் என்று நிர்ணயித்து அனுதினமும் அந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல்
பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கூடுதலாக 60 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் தங்கும் விடுதி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல் 12 இடங்களில் பொதுப்பணித்துறை சார்பில் நம்முடைய அருமை அண்ணன் வேலு அவர்கள் முதல்வருடைய அனுமதியை பெற்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் RO பிளான்ட்டுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. கிரிவலப்பாதையில் கிட்டத்தட்ட 12 கழிப்பிட வசதிகள் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய முயற்சியால் CSR பண உதவியோடு அங்கே கட்டிடங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோபுரங்கள் மின்னொலியால் ஜொலிக்கின்ற வண்ணம் 7.5 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டத்தை துவக்கி வைத்து இன்றைக்கு கோபுரங்கள் மின்னொலி பெற்று பிரகாசமாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற பொழுது நீண்ட கியூ வரிசையில் காத்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சுமார் 4.5 கோடி ரூபாய் செலவில் கியூ வரிசை ஏற்படுத்துகின்ற பணியும் தற்போது நடைபெற்று வருகின்றன. போர்க்கால அடிப்படையில் பக்தருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக, ஒரு துறையாக இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் பெருந்திட்ட வரைவின் வாயிலாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளை வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் என்பதையும் பேரவைத் தலைவர் வாயிலாக துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.